صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை தொடர்ந்து இந்த தொடரிலே நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வல்லமையை அகில உலக மக்களுக்கும் வெளிப்படுத்துவதற்காக வானங்களை தூண்கள் இல்லாமல் படைத்து எந்த விதமான பிடிமானங்களும் இல்லாமல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை அந்த வானிலே வைத்திருக்கிறான் என்பதையும் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த வானில் உள்ள நட்சத்திரங்கள் 3 காரணங்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள். ஒன்று, வானத்தின் அலங்காரத்திற்காக. இரண்டாவது, மாலுமிகள் போன்ற வாகனங்களை செலுத்துவோருக்கு வழிகாட்டுவதற்காக. மூன்றாவது, ஷைத்தான்கள் மீது எரிகற்களாக பயன்படுத்துவதற்காக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சில இடங்கள் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த 3 காரணங்கள் அல்லாமல் நட்சத்திரங்களை கடவுளாக அல்லது நட்சத்திரங்களை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று நேரங்களை கணிப்பதற்காக எவராவது பயன்படுத்துவாரேயானால் அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார், அல்லாஹ்வை மறுத்துவிட்டார் என்று இந்த இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இவர்களை போற்றுகின்றார்கள். வேதக்காரர்கள் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். ஆனால் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் இப்ராஹீம் என்று பதிவு செய்யப்படுகிறது. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் இரவு நட்சத்திரங்களை பார்க்கிறார்கள். நட்சத்திரங்களை பார்த்து இதுதான் என் இறைவன் என்று சொல்கிறார்கள். நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நட்சத்திரங்களை பார்த்து என் கடவுள் என்று சொல்கிறார்கள். ஆனால் பகல் நேரம் வந்த பொழுது நட்சத்திரங்கள் மறைந்து விட்டது. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க? மறையக்கூடிய ஒன்று கடவுளாக இருக்க முடியாது, ஏனென்றால் அது தோற்றுவிட்டது. தோற்கக்கூடிய ஒன்று கடவுளாக இருக்க முடியாது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 6வது அத்தியாயம் 76வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன், இரவு அவரை மூடிக்கொண்ட பொழுது, அதாவது இரவு நேரம் வந்த பொழுது, ரஆ கௌகபன் நட்சத்திரத்தை அவர் பார்த்தார். கால ஹாதா ரப்பி, இதுதான் என் இறைவன் என்று அவர் சொன்னார். ஃபலம்மா அஃபல, அந்த நட்சத்திரம் மறைந்த பொழுது, இரவு நேரத்திலே நட்சத்திரங்கள் தெளிவாக தெரியும். அதே நட்சத்திரம் அதே இடத்தில்தான் இருக்கிறது. ஆனால் வெளிச்சம் வந்த பின்னால், பகல் வந்த பின்னால் நட்சத்திரங்கள் நம் கண்களுக்கு தெரிவதில்லை, அது மறைந்து விட்டது. கடவுளை யாராவது மறைக்க முடியுமா?
அப்படி மறைத்தால் அவர் கடவுளாக இருக்க முடியுமா? அவரை விடவும் மறைத்த ஒன்று மிகைத்து விட்டதென்றால் அப்போ கடவுள் தோற்றுவிட்டார் என்றுதான் அர்த்தம். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஃபலம்மா அஃபல, நட்சத்திரமாகிறது மறைந்த பொழுது, கால, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவர்களை நான் பிரியப்பட மாட்டேன், கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒன்றை மற்றொன்று மிகைக்கிறது என்று சொன்னால் எது மிகைத்ததோ அதுதான் உயர்ந்தது. அப்போ கடவுளை ஒருவன் மிகைக்கிறான் என்றால் மிகைக்கின்ற ஒருவன் தான் கடவுளை விட மேலானவனாக இருக்க முடியும். அப்போ நட்சத்திரம் மறைகிறது என்று சொன்னால் நட்சத்திரத்தை மறைக்கின்ற பகல்தான் நட்சத்திரத்தை விட சிறந்தது என்று சொல்ல வேண்டியது வரும். அந்த கருத்தில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நட்சத்திரங்கள் கடவுள் அல்ல என்று கூறினார்கள் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, யார் கடவுளாக இருக்கிறாரோ அவர் இந்த உலகம் இருக்கட்டும், உலகம் அழிந்து போகட்டும், அவர் மாத்திரம் இருக்க வேண்டும். கடவுளுக்கு அழிவு என்பது வருவது கூடாது, கடவுளுக்கு தோல்வி என்பது வருவது கூடாது, கடவுளுக்கு சோர்வு என்பது வருவது கூடாது, கடவுளுக்கு தூக்கமோ பசியோ தாகமோ தேவையோ எதுவுமே ஏற்படுவது கூடாது. ஆனால் நட்சத்திரங்களை கடவுளாக வணங்குகின்றார்களே. இன்றைக்கும் உலக நாடுகளிலே சில மனிதர்கள் நட்சத்திரத்தை கடவுளாக அவர்கள் வணங்கி வருகிறார்கள். இவர்களெல்லாம் இந்த வசனங்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். உலகம் அழியக்கூடிய அந்த மறுமை நாளையிலே நட்சத்திரங்களின் நிலைமை என்ன? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். நட்சத்திரங்களை கடவுள் என்று எண்ணுகின்றார்களே, இவர்கள் இந்த வசனங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 81வது அத்தியாயம் சூரத்து தக்வீர் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 2வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், வைதன் நுஜூமுன் கதரத், அந்த நாளையில் மறுமை நாளையில் நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுந்துவிடும். 82வது அத்தியாயம் அதை நாம் திறந்து பார்க்கின்றோம். ஒய்தல் கவாகிபுன் தசரத், அந்த நாளையில் நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உதிர்ந்து விட்டால் அப்ப கடவுள் இழந்து விடுகின்றாரே, கடவுள் உதிர்ந்து விடுகின்றாரே, அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, கடவுள் என்று சொன்னால், ஒருவரை நாம் கடவுள் என்று சொல்வதாக இருந்தால் அவர் தன்னை வணங்குபவர்களுக்கு நன்மை செய்பவராக இருக்க வேண்டும். தன்னை வணங்க மறுத்தவர்களுக்கு அவர் வேதனை தருவதாக இருக்க வேண்டும். இந்த செயல்களெல்லாம் அல்லாஹ்ட்ட மட்டும்தான் இருக்குது, மற்ற எந்த தெய்வங்களிடத்திலும் அது கிடையாது. கடவுள் என்று சொன்னால் நன்மை செய்ய வேண்டும் தன்னை வணங்குவோருக்கு, தன்னை வணங்க மறுத்தோருக்கு, தனக்கு இணையாக இணை கற்பிப்போருக்கு அவர் தீங்கு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆனால் இதற்கு மாற்றமாக எவைகளுக்கு நன்மை செய்வதற்கு சக்தி இல்லையோ, எவைகளுக்கு தீமை செய்வதற்கு சக்தி இல்லையோ, அதாவது தண்டனை கொடுப்பதற்கு சக்தி இல்லையோ, அவைகளையெல்லாம் கடவுளாக நாம் கற்பித்தால் ஏக இறைவன் இந்த உலகத்தில் நம் மீது இறக்கப்பட்டாலும் கூட மறு உலகில் தன்னை ஏற்க மறுத்து தன் படைப்பிடங்களை யாரெல்லாம் கடவுளாக கற்பனை செய்து வணங்கினார்களோ, அது மனிதர்களை கடவுளாக கற்பனை செய்யட்டும், மனிதன் அல்லாத மரங்களையோ கருக்களையோ அல்லது சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ இயற்கைகளையோ கடவுளாக வணங்கட்டும், அவர்களையெல்லாம் நிச்சயமாக தண்டிப்பான் என்பதை உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக
சொல்லி காட்டுகின்றது. நட்சத்திரங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது, தீங்கு செய்யக்கூடிய ஆற்றல் கிடையாது. இந்த நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறாரு, இவருக்கு இந்த நன்மைகளை நாம் கொடுக்கணும். இந்த நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்காரு, இவர் வாழ்க்கையில் தோல்விகளை மட்டும்தான் சந்திக்கணும், நஷ்டத்தை மட்டும்தான் சந்திக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் ஆறறிவு படைத்த மனிதன் என்ன செய்கிறான்? மனிதன் என்றால் எல்லா மனிதர்களும் அல்ல, ஒரு சிலர் குழந்தை பிறந்தவுடன் அந்த நாள்காட்டியை எடுத்து வருவது, மனிதனால் கணிக்கப்பட்ட அந்த நாள் நட்சத்திரங்களை பார்த்து நம்ம குழந்தை இத்தனை மணிக்கு பிறந்திருக்கிறது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது, இதற்கு என்ன ஜோதிடம்? இஸ்லாமியர்கள் கூட குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்கக்கூடிய, தன்னை போன்று மனிதர்கள் அவர்களிடத்தில் சென்று இத்தனை மணிக்கு இந்த நட்சத்திரத்திலே எனக்கு குழந்தை பிறந்திருக்கின்றது, ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது. அவர் என்ன சொல்லுகின்றார்? இந்த நட்சத்திரத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது, பெற்றோர்களின் வாழ்க்கையில் நஷ்டம் மட்டும்தான் ஏற்படும், தோல்விகள் மட்டும்தான் ஏற்படும். எனவே இந்த குழந்தையை உயிரோடு வைத்திருப்பது கூடாது, இந்த குழந்தையை நரபலி கொடுக்க வேண்டும். நடக்கிறதா இல்லையா? இந்தியாவிலேயே எத்தனையோ இடங்களில் ஜோதிடர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்களுக்கு பிறந்த குழந்தைகளை தாங்களே கொலை செய்யக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோமா இல்லையா? இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உனக்கு இத்தனாவது இந்த மணிக்கு இந்த நட்சத்திரத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்குது, பெண் குழந்தை பிறப்பது உனக்கு ஆகாது, இந்த குழந்தையை கொன்றுவிடு என்று ஒரு மனிதன் சொல்வானேயானால் அது கடவுளின் பேச்சாக நம்பிக்கொண்டு அந்த குழந்தையை கொலை செய்யக்கூடிய மாபாதக செயல்களை எல்லாம் செய்பவர்களை இன்றைக்கு சமுதாயத்திலே பார்க்கின்றோமே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நட்சத்திரங்கள் நமக்கு நன்மை செய்யும், நட்சத்திரங்கள் மூலமாக நமக்கு கெடுதிகள் ஏற்படும் என்று நட்சத்திரத்தின் மீது யார் நம்பிக்கை வைத்தார்களோ அவர்கள்தான் இந்த மிருகத்தை விட கேவலமான செயல்களை எல்லாம் நிச்சயமாக செய்வார்கள் என்பதை நிதர்சனமாக இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். எனவே நாள் நட்சத்திரங்களை பார்ப்பது மிக மிக மூட நம்பிக்கை. பகுத்தறிவை ஒரு பக்கமாக வைத்துவிட்டுதான் அதை அவர்கள் நம்புகின்றார்கள். மிருகங்கள் கூட படைத்த இறைவனை மட்டும்தான் நம்பி வாழ்கிறது. ஆனால் பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன்தான் இறைவனை நம்ப மறுத்து அல்லது இறைவனை நம்பிக்கொண்டு இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் இறைவனுடைய படைப்புகளுக்கு உண்டு என்று நம்புகின்றானே, இவனை விட கேடுகட்டவன் வேறு யாரும் இருக்க முடியாது என்பதை உலகப் பொதுமறையாம் அல் குர்ஆன் கூறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல செய்திகள் வரக்கூடிய தொடர்களிலே பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவன் இறைவனுடைய படைப்புகள் மீது நம்பிக்கை சாட்டாமல் படைத்த இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை சாட்டக்கூடிய நல்ல மூமின்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد.